ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதிமுகவினுடைய பிரமுகர்கள் தாவேகாவை சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? இப்போ நீங்கள் வருகின்றவர்கள் வெறும் சாதாரண நபர்கள் அல்ல. ஏன்னா லீமார் ஹவுஸுக்கு கொடுக்கப்பட்ட பணியே எல்லாரையும் வழி அனுப்பி வைத்து விட்டு கேட்டை பூட்டிட்டு வர்ற வேலை தான் உங்களுக்கு. உனக்கு உதயகுமார் வார்த்தை இல்லை, என் வார்த்தை இல்லை, உதயகுமார் வார்த்தை இல்லை. உனக்கு என்ன கேடு வந்துருச்சு? இவ்வளோ அதிமுகலேருந்து சொத்து சேர்த்திய, இவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு? நீ வரும்போது என்ன கொண்டு வந்த? பெருங்கையோட வந்த? இவ்வளோ சொத்து சேர்த்துட்டு நீ போகலாமா? நியாயப்படி பார்த்தா நீ சொத்தெல்லாம் அதிமுகவுக்கு எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதிமுக அழிக்கப்படாமல் இங்கே பாஜக வளராது. இதுவும் பாஜகவுடைய பார்வை. தாவேகா வளர்ந்துட்டு போகட்டும். தாவேகாவுக்கு கட்டமைப்பு கிடையாது. இவங்கெல்லாம் தாவேகாவை போய் வளர்க்கட்டும். தாவேகா நம்முடைய கண்ட்ரோல் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு எப்படி போகுதுன்னா, தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக, தாங்கள் வழக்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக தாவேகா இன்றைக்கி குட்டி அதிமுகவாக மாறிவிட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விஜயை சுற்றி ஒரு பெரிய அதிமுக இன்றைக்கி படர்ந்துருக்கும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அதிமுகவிலேருந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வெளியேறுறாங்க. வெளியேறதோட மட்டும் இல்லாமல் அவர்கள் தாவேகாவை சூஸ் பண்ணுறாங்க. தாவேகாவில் முக்கியமான சில நபர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த இணைப்பு பற்றியும் அரசியல் சூழல் குறித்தும் விரிவாக பேச போகிறோம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் பொறுப்பில் இருந்தவர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு விஜயபாஸ்கர் இணைஞ்சிட்டாரு. இன்றைக்கி ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாக அது நடந்திருக்கு. இன்னொரு விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சி விட்டு வெளியே வந்துட்டார். அதிமுகவினுடைய பிரமுகர்கள் தாவேகாவை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? முக்கியமான கேள்வி. இப்போ நீங்கள் வருகின்றவர்கள் வெறும் சாதாரண நபர்கள் அல்ல. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட மாநில பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், அங்கே இருக்கின்ற அமைச்சர் உதயகுமார் சொல்வது போல பெரும் பணம் படைத்தவர்கள், அந்த கட்சியில் இவ்வளோ சம்பாரிச்சிட்டு போறியாடா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள். அவர்கள் ஏன் தாவேகால இணையணும்? இது முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ நீங்கள் விஜயபாஸ்கர் இனிமேல் சம்பாதிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இங்கே இருக்கின்ற அந்த புதுக்கோட்டை பகுதியில் மிக பெரும் பணக்காரர்கள் ஒருவர். அத்தனை இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கிறது, கல்குவாரி இருக்குது, பெரிய தொழில்கள் இருக்குது. மதுரையிலிருந்து திருச்சி வரை அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் ஏன் போய் இணைஞ்சு தாவேகால இணையணும்? இங்கே இருந்துக்கிட்டே பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இரண்டாவது, இது இந்த பதவியை ராஜினாமா செய்வது, காத்திருப்பது, இணைவது, மூன்று ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ சிலர் ஏற்கனவே இணைஞ்சிட்டாங்க, இப்போ சிலர் இணைகிறாங்க, சிலர் இப்போ வெளியே வந்திருக்காங்க. இது எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் சிலர் அங்கே இருக்காங்க. லீமார் ஹவுஸ் போன்றவர்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. புதுசாக அதிமுகவில் சேர்ந்தவங்களும் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க. அதுதான். இல்லை புதுசாக அதிமுக சேர்ந்தவங்க இப்போ கடைசியாக இணைய போகிறாங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லீமார் ஹவுஸுக்கு கொடுக்கப்பட்ட பணியே எல்லாரையும் வழி அனுப்பி வைத்து விட்டு கேட்டை பூட்டிட்டு வர்ற வேலை தான் உங்களுக்கு. அதனால் அவங்க லீமார் ஹவுஸ் எப்போ நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு சார், அது எப்படி நிரூபிக்க முடியும்? இது குற்றச்சாட்டு இல்லைங்க. நீங்கள் விஜயபாஸ்கர் வந்துடுவார்னு சொன்னோம், அதையும் நீங்கள் குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்க. வந்துட்டாரு. அந்த விஜயபாஸ்கர் வந்துருவார். அவங்க ஒரு அதிருப்தி தெரிவிச்சாங்க. லீமார் ரோஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிமுகவில் இருக்காங்க. லீமார் ரோஸ் ஏன் அதிமுகவில் கடைசி நேரத்தில் சேர்ந்தார்? அவருக்கு ஏன் கடைசி நேரத்தில் சீட்டு கொடுக்கப்பட்டது? அவர் என்ன அதிமுகவில் பரம்பரையாக இருந்தவரா? அவருக்கு எங்கே சீட்டு கொடுத்தீங்க? அதான் நானே சொன்னேன், புதுசாக லாஸ்ட்டாக சேர்ந்தவங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், அதிமுகவில் சேர்ந்த உடனே லால்குடி போட்டியிடறதுக்கு இடம் கொடுத்தது ஏன்? சீட்டு கொடுத்தது ஏன்? என்ன காரணம்? அவர் என்ன அவ்வளவு பெரிய அதிமுக தியாகியா? அதிமுக சிறை சென்றவரா? அதிமுகவில் நிர்வாகத்தில் இருந்தவரா? அம்மா ஜெயலலிதா அவர்களோடு நெருக்கமான உறவில் இருந்தவரா? அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், அவ்வளோதானே. அதுவும் லாட்ரி குடும்பம், அவ்வளோதான். அது ஒன்று தான் அவருக்கான அந்த ஐகான். அப்போ நான் அதனால தான் சொல்கிறேன், அவர் இறுதியாக வருவார். நீ அதையும் பார்த்து சொல்லுவீங்க. இது குற்றச்சாட்டு இல்லை. ஓகே, இது என்னுடைய பெர்செப்ஷன் ஒன்று. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் இணைகிறாங்க. வந்தவுடனே நேற்று என்ன சொல்கிறாரு? செல்ஃபி எடுங்க, புது எனர்ஜி, புதிய அரசியல் ஒளி தெரிகிறது, எல்லாமே பேசுகிறார். நான் உதயகுமார் பாணியிலே கேள்வி கேட்குறேன். உனக்கு உதயகுமார் வார்த்தை இல்லை, என் வார்த்தை இல்லை, உதயகுமார் வார்த்தை இல்லை. உனக்கு என்ன கேடு வந்துருச்சு?
இவ்வளோ அதிமுகலேருந்து சொத்து சேர்த்திய, இவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு, நீ வரும்போது என்ன கொண்டு வந்த, பெருங்கையோட வந்த, இவ்வளோ சொத்து சேர்த்துட்டு நீ போகலாமா, நியாயப்படி பார்த்தா நீ சொத்தையெல்லாம் அதிமுகவுக்கு எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இது நான் சொல்லலை, சி விஜயபாஸ்கருடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர், இப்பொழுது இருக்காருன்னு நினைக்கிறேன், திரு உதயகுமார் அவர்கள், அவர் முன்னாள் அமைச்சர், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இதுலேருந்து நம்ம என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, இந்த அளவுக்கு இருந்துட்டு ஏன் நீ போக வேண்டிய தேவை என்ன. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை தான் அவர் பாணியில் கேட்குறார். உனக்கு என்ன கேடு வந்துருச்சு, உனக்கு என்ன தேவை, உனக்கு தான் எல்லா சொத்தும் இருக்குல்லப்பா, இனிமேல் நீ பதவி அடையணுமா, நீ தான் அமைச்சர் 10 வருஷம் இருந்தது பத்தாதா, உனக்கு அமைச்சர் சுகம் இல்லாமல் வாழ முடியாதா, இப்படிலாம் அவர் தான் கேட்டார். அப்போ இது நான் என்ன பார்க்குறேன்னா, இதுக்காக இவங்க போகலை. அடுத்து இப்போ வேலுமணி வர்றாரு, அவர் வந்து பைப் லைனில் இருக்கார், வெளியே தானே வந்திருக்காரு. திருப்பி அதான் சொல்கிறேன், ப்ராசஸ் பைப் லைனில் வேலுமணி, சேர்ந்தவர் விஜயபாஸ்கர், சேர்ந்தவர் கரூர் விஜயபாஸ்கர், இப்படி பாருங்கள் நீங்கள். சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேப் விடணுங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்துட்டு அது வேல்யூ இல்லை. டெஃபினட்டாக அவரும் தாவேக்காதான். கண்டிப்பாங்க. எங்க ஒரு வழிப்பாதையாக தான் இருக்குது, இன்னொரு பைபாஸ் கிடையாது இருக்கிறது. முன்னாடி வந்து எம்எல்ஏக்கள் வந்தவர்கள்லாம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்தாங்க. தலைமைச் செயலகத்திலே வந்து வெளியே வந்தாங்க, பக்கத்து ரூமில் போய் தாவேக்கா உறுப்பினர் கார்டு வந்து வெளியே காமிச்சாங்க. ஏங்க இப்போ தான் நாங்கள் பதவி விலக போனீங்க, கடிதம் கொடுத்தீங்க, இல்லை நாங்கள் கொடுத்துட்டு இன்னொரு வாசல் வழியாக வந்து தாவேக்கா கார்டு வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு காமிச்சாங்க. அது எம்எல்ஏக்கள், இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குல்ல, இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸு, ஒரு 10,000 பேர் சேரணும். விராலிமலை எம்எல்ஏ அவர், உண்மையிலேயே விராலிமலையில் செல்வாக்கானவர் விஜயபாஸ்கர், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், அதிமுக வெற்றி பெறும்போது மட்டுமல்ல, அதிமுக தோல்வியுறும் போதும் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தனி செல்வாக்கு அவருக்கு அப்போ இருக்குது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் இவ்வளவு சொத்து சுகத்தை வச்சுக்கிட்டு ஏன் தாவேக்கல சேரணும், முக்கியமான கேள்வி. அப்போ யார் சொல்லி சேர்றாங்க, அடுத்த கேள்வி. ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம், தாவேக்காவின்பது நீங்கள் தாவேக்காவை பார்க்காதீங்க, தாவேக்காவுக்கு பின்னாடி இருக்கின்ற பல சக்திகள் நம்ம கண்ணுக்கே தெரியலை, இன்னும் கண்ணுக்கு தெரியல. ஒரு சின்ன நம்ம எல்லாமே ஒரு இப்போ மருத்துவர் வந்து நோயை எப்படி கண்டுபிடிப்பார், சிம்டம்ஸ் அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. டயக்னோசிஸ் ஒரு பத்திரிகையாளரை நம்ம டயக்னோஸ் தான் பண்ண முடியும். நம்ம போய் நின்று அதை வந்து நீங்கள் ஒரு சாமானிய மக்கள் மாதிரி இப்படி பேச முடியாது. நீங்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்லுவீங்க, இது நாங்கள் டயக்னோஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ சமீப காலமாக நீங்கள் பாருங்கள், விஜய் அவர்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற அனைவருமே இப்பொழுது மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்வதில்லை. இது நீங்கள் சாதாரணமாக தெரியலாம். சமீபத்தில் முதலமைச்சர் வந்து மாற்றினாங்க, இந்திய அரசு. ஏன்னா கொஞ்சம் அவங்கள பொறுத்தவரை எங்க ஒரு வாட்டி வந்தே மாதிரம், ஒரு வாட்டி தேசிய கீதம் போல் 2 வாட்டி பண்ணிவிட்டு நாங்கள் அவங்க பெட்டராக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அரசு. அப்போ நாங்கள் வந்து மத்திய அரசுன்னு சொல்லாமல் இந்திய அரசுன்னு சொல்லிக்கிறோம், நாங்கள் வேறு மாதிரி தான் சொல்கிறோம். இப்படி வந்து எல்லாமே ஒரு வேஷங்களை போடுற ஒரு அரசு ஒன்று. இரண்டாவது, அமைச்சர் வன்னியரசு சட்டமன்றத்தில் எழுந்து பேசுகிறார். இது வந்து நான் எதுவும் அவை குறிப்பில் இருக்கின்ற விஷயந்தான். அவர் பேசுகிறார், இந்த இப்போ வந்து ஒன்றிய அரசு, அவர் ஒன்றிய அரசுன்னு பயன்படுத்துகிறார். ஆமாம், ஒன்றிய அரசு நமக்கெல்லாம் இந்த நிதியை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, இந்த 3500 கோடி நிதியை எப்பொழுது நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் உடனே பிடிச்சி உட்காருங்க, நீங்கள் பேசக்கூடாது அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்களே, இதை நீங்கள் பேச வேண்டாம், அரசை பற்றி, மத்திய அரசை பற்றி இப்போது எதுவும் கேட்க வேண்டாம், இங்கே இருக்கின்ற பாஜக உறுப்பினர் மூலமாக அதை கேட்போம், புரியுதா உங்களுக்கு, நீங்கள் கேட்டுறாதீங்க வேணாம். இது ஒரு சிம்டம்ஸ். அப்போ இப்படி வந்து ஒன்றிய பாஜக அரசை எந்த விதத்திலும் காயப்படுத்தி விடக்கூடாது என்கின்ற ஒரு தாவேக அரசு. இரண்டாவது, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இப்போ தமிழ்நாடு அரசு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் எந்த நிதியும் நிப்பாட்டி வைக்கல, இனியும் நிறுத்த மாட்டோம், நாங்கள் எல்லா விதமான உதவியும் நீ தமிழக அரசுக்கு செய்வோங்கிற அந்த ஒரு இது. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்களை விஜய் அவர்கள் போய் பார்த்தோம். பார்த்துட்டு வரும்போது இதே நீங்கள் அனுமானம்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து பார்க்கும்பொழுது நிர்மல்குமார்கிட்ட கேட்டுக்குங்க, நிர்மல்குமாரை கோஆர்டினேட் பண்ணிக்கிங்கன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதாக ஒரு டெல்லியிலேருந்து வந்து செய்திகள் வந்தன. இதை நீங்கள் அனுமானம்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா, விஜய் அவர்கள் இதுவரை பாஜகவை பற்றி எந்த விதத்திலையும் பேசலை. நான் ஒன்று கேட்குறேங்க இறுதியாக, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர போகிறாங்க. எஃப்சிஆர்ஏ. இந்த எஃப்சிஆர்ஏ யாரை பாதிக்கும், ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன். கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் பாதிக்கப்படும். கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் மட்டும் இல்லை, தேவாலயங்கள், என்ஜிஓஸ் பாதிக்கப்படும். 90 விழுக்காடு கிறிஸ்தவ சமூகத்தை பாதிக்கும்.
கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த ஒரு ஜோசப் விஜய் இந்த ஆக்டை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் பேசிட்டாங்க. வட இந்தியாவில் மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து. ஆனால் அரசாங்கத்தை கேட்கும்போது இல்லைன்னா வந்து பாஜக பிரபலங்கள் கேட்கும்போது அப்படி கிடையாது, நீங்கள் இதை வழக்கம் போல ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்றதான் அவங்க பதிலாக இருக்கு. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் அப்படி தான் சொன்னாங்க, புதிய வகுப்பு திருத்த சட்டத்துக்கு அப்படி தான் சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் வழக்கமாக இப்படி இருக்காங்க சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையாக இருந்துச்சா? நான் கேட்குறேன். இருந்துச்சுல்ல? அப்போ அவங்க வந்து இப்படி சொல்லி மாற்றுறாங்க. நான் குறைந்தபட்சம் விஜய் அவர்கள் இந்த மாதிரி கொண்டு வராங்க, அது இங்கே இருக்கின்ற கிறிஸ்துவ மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இருந்தால் நாங்கள் எதிர்க்க மாட்டோம், அப்படி இருந்தால் நாங்கள் முழுமையாக எதிர்ப்போன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஓகே கொடுக்கல. இப்போ இதெல்லாம் சிம்டம்ஸ், நான் டயக்னைஸ் பண்ணுற ஒரு சிம்டம்ஸ். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி இருக்கின்ற அரசை நோக்கி இந்த அதிமுக நபர்கள் மட்டும் போகிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு வந்து இப்பொழுது தாவேக்கா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. எங்கள் வரிசையாக வாங்க அப்படி போயிட்டே இருப்பாங்க சார். ஆனால் இப்போ நீங்களே கூட திரு ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேவை சூஸ் பண்ணப்போ உங்களுக்கு ஓகே, அது நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்க தாவேக்காவை சூஸ் பண்ணுறப்போ மட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன கேட்குறேன், ஓபிஎஸ் சூஸ் பண்ணதுக்கும் இவர்கள் எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. டிஎம்கேக்கு போனால் மட்டும் இல்லை இல்லை, இந்த வித்தியாசத்தை சொல்கிறேன். என்ன வித்தியாசம்? நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி, நான் சொல்கிற பதில் கேளுங்க. என்ன வித்தியாசம்? ஓபிஎஸ்ஐ அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை, விஜயபாஸ்கரை இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவில்லையா? சண்டை பிரச்சனை இருந்தது இல்லை. கரூர் விஜயபாஸ்கரை இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவில்லையா? எஸ்பி வேலுமணி இபிஎஸோட நெருங்கிய உறவு ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் என்ன கேட்குறேன், இவங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இதே வந்து சிவி சண்முகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? போக சொன்னாங்களா? ஏற்றுக்க மாட்டோம், இவங்களுக்கு அதிமுகவில் பங்களிப்பு. எங்கள் ஓபிஎஸ் என்னங்க கேட்டார், என்னை திருப்பி கட்சியில் சேர்த்துக்குங்கன்னாரு. கூட இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. என்ன அதில் என்ன தப்பு? அது இது ஒன்றா? நான் கேட்குறேன், அது இது ஒன்றா? அது கம்பேரிசனே தப்பு. அப்போ இப்போ ஏன் போகிறாங்க, அது முக்கியமான கேள்வி. இப்போ நீங்கள் திருப்பி அந்த கேள்விக்கு வருவோம், ஏன் போகணும்? இவ்வளோ சொத்து பத்து இருக்குது, செல்வாக்கு இருக்குது, அதிமுகவே இருந்துட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே, ஏன் போகிறாங்க? அவர்களுக்கான பிரச்சனை ஏற்கனவே குட்கா வழக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஒன்று, எஸ்பி வேலுமணிக்கு ஏற்கனவே இந்த ஊழல் வழக்கு கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குமே இப்போ இது ஒன்றிய அரசால் அது முடுக்கி விடப்படுது. இப்போ இங்கே போய் சேரணுங்கிற உத்தரவு எங்கேருந்து வந்திருக்கும் நான் நினைக்கிறேன், மேலிட உத்தரவு. அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய திட்டங்களில் ஒன்று. பாருங்களேன், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதிமுகவை அழிக்க வேண்டும். இது ரெண்டுமே பாஜகவுடைய திட்டங்களில் ஒன்று. இல்லைங்கிறீங்களா ஆமான்றீங்களா? உங்களுடைய பார்வை? எல்லாருடைய பார்வையும் திமுக வீட்டுக்கு அனுப்பணும், மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்பணும், அது அவங்க பாஜகவுடைய திட்டம் தான். அந்த திட்டம் நிறைவேறிடுச்சு, அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதிமுக அழிக்கப்படாமல் இங்கே பாஜக வளராது, இதுவும் பாஜகவுடைய பார்வை. அது தாவேக்கா வளர்ந்துட்டு போகட்டும், தாவேக்காவுக்கு கட்டமைப்பு கிடையாது, இவங்கெல்லாம் தாவேக்காவை போய் வளர்க்கட்டும், தாவேக்கா நம்முடைய கண்ட்ரோல் இருக்கிறது அப்படி வச்சுக்கோங்க. ஒருவேளை எடப்பாடி பாஜகவின் கண்ட்ரோலில் பெருசாக வராமல் இருக்கலாம், அவர் நான் தான் இருக்கார், எல்லாரையும் சேர்த்துக்க சொன்னாங்க, எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க. இப்போ இன்றைக்கி எப்படி போகுதுன்னா, தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக, தாங்கள் வழக்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக பாதுகாப்பு கருதி போகிறாங்க. அவர்கள் இன்றைக்கி போனோடனே அமைச்சராகிடுவோம், போனோடனே எம்எல்ஏ கொடுத்துருவாங்களாம் இல்லைங்க, அவங்க பார்க்காத பதவி இல்லை. அவர்கள் தங்களுடைய சொத்து பத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த அடுத்த 5 வருடங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழணும், நம்ம ஆதரவோடு இருக்கிற ஆட்சி நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு போகிறாங்க. இது சுயநல அரசியல் தான். இது என்னமோ தாவேக்காவுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு போனாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இதை அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களே சிரிச்சிருவாங்க. விஜயபாஸ்கர் நீங்கள் கேட்டாவே விஜயபாஸ்கர் என்ன சொல்லுவார், வேணா தம்பி ஒரு செல்ஃபி எடுத்துங்க தம்பி, இதெல்லாம் கேட்காதீங்க பாரு. அவர் அங்கே போய் செல்ஃபி எடுக்கிற முகத்துக்கு இப்போ போயிட்டார். அவருக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுது விஜயபாஸ்கர் அவர்களுக்கு, இங்கு இப்படித்தான் அரசியல் பண்ண வேண்டும், அதிமுக மாதிரி இல்லை. அப்போ நம்ம வந்து இங்கே வந்து பேசுகிற விஷயம்லாம் எல்லா இளைய தலைமை செல்ஃபி எடுத்துக்கப்பா, இப்படி ஒரு நேரம் எனர்ஜிப்பா, அப்படி தான் போகணும். அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அவர் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னை புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக ஆக்கிடுங்க, அந்த பகுதியில் ஆக்கிடுங்க, எதிர்காலத்தை பார்த்துக்கொள்ளலாம், அந்த இடத்துக்கு நகர்றாங்க. அவங்கள வந்து இன்றைக்கி காப்பாற்றிப்பதற்கான ஒரு முயற்சி. எஸ்பி வேலுமணி விட தான் போகிறார். பதவியை விட சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி தான். ஏன்னா இப்போ இடைத்தேர்தலில் அதே அவங்களுக்கே கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் 2029 பாராளுமன்றத்தில் எம்பி ஆகலாம்ல. ஏன்னா இன்றைக்கி எம்பிக்கு வந்து அங்கே வந்து ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் தாவேக்கால இல்லை. காங்கிரஸ் விடுவாங்களா என்ன? 40 தொகுதி நிற்கணுங்க, 40 தொகுதியில் வேணும் ஆள் வேணும்ல. இல்லை சமீபத்தில் அமைச்சர் பேசும்போது நம்ம முதலே சேர்ந்தோம்னா 70 எம்எல்ஏ வந்திருக்கும். இல்லை அது ரைட்டுங்க. நான் என்ன கேட்குறேன், 2029
ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட கொண்டு வரப்படலாம். அப்பொழுது வந்து எம்பிக்கு ஆள் வேணும், எம்எல்ஏக்கு ஆள் வேணும். அவர்கள் இது போன்ற அனுபவம் வாய்ந்தவர்களை வந்து எம்பிக்கள் நிற்க வைக்க ஆள் தேவைப்படலாம். பாராளுமன்றத்தில் இவர்கள் போய் தாவேகா சார்பில் பேசணும்னு கூட நினைக்கலாம். ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இவர்களுக்கு கணக்கு என்பது நம்ம இன்றைக்கி இங்கே இருந்துக்குவோம், தாவேகாவை கைப்பற்றுவோம், இவங்க போகிறது. ஏன்னா நம்ம எல்லாம் இன்றைக்கி பாருங்க, அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவார், அண்ணன் வந்துட்டு இருக்கார். இப்போ என்னென்னா தாவேகா இன்றைக்கி குட்டி அதிமுகவாக மாறிவிட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விஜயை சுற்றி ஒரு பெரிய அதிமுக இன்றைக்கி படர்ந்துருக்கும். இல்லை, ஆனால் அவங்களுக்கே ஓகேவா இருக்கே. அதில் வேற என்ன, அவங்க கட்சி விவகாரத்தில் வேற என்ன கமெண்ட் பண்ண முடியும்? இப்போ அவங்க கட்சியில் அது ஒரு கன்சர்னாக இருக்குது, இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு கேட்குறேன். ஒருத்தர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் போகணுமா? இப்படியே போயிட்டே இருப்பாங்களே. தமிழ்நாடு அரசியல் நடந்திருக்கா? அதே மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவரும் அமைச்சர் பர்வேஸ் அவர்களும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ வேற என்ன பிரச்சனை? ஓகே அப்படின்றப்ப என்ன பிரச்சனை கேட்குறேன். இதே கடந்த காலங்களில் திமுக தலைவர் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் 99 மைனாரிட்டி கவர்மெண்ட் நடந்தது. காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆதரவோடு தான் ஆட்சி நடந்ததா? அப்போ வந்து இதே மாதிரி காங்கிரஸ்லேருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்தும் திமுகவில் போய் சேர்ந்துகிட்டே இருந்தாங்களா? அவங்க கட்சியில் இருந்தாங்க. அப்போ இருந்தாங்கல்ல. இப்போ இன்றைக்கே சேர்றாங்க, இன்றைக்கே மற்ற கட்சியிலேருந்து போகல. இல்லை, அதான் தாவேகாவினருக்கு ஓகேவா இருக்கும் என்ன சொல்ல முடியும்? நான் அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு லட்டு திங்கி ஆசையான்னு கேட்குற கேள்வி தான். அவங்களுக்கு என்ன இருக்குது? வந்தால் சந்தோஷம் தானே. எடப்பாடியே வந்து சேர்ந்தாலும் விஜய் மாட்டேன்னு சொல்லுவாரா? நான் கேட்குறேன். இல்லை, உட்கட்சியில் ஏதோ ஒரு எடப்பாடியே நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால் இணைந்து விட்டேன் என்றால் என்ன செய்வாங்க? தாவேகா துண்டை போத்தி சேர்த்து உட்கார வச்சிருவானுங்க. இல்லை, இப்போ அது மற்ற கட்சியில் நடந்தால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அது வந்து அவங்க கட்சி விவகாரம், நம்ம பேச முடியாது. இப்படி பேசிடலாமாங்க? இந்த அளவுக்கு நான் வந்து பெரிய மனதோட நடக்கட்டுங்க, அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க கட்சி பிரச்சனை, அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஒரு பத்திரிகையாளராக கடந்து போயிட முடியாது. அது ஒரு கண்ணை மூடிட்டு போயிட முடியாதுல்ல. இதுக்குள்ளே நடக்கிற வந்து இப்போ ஏன் நடக்குதுங்கிற கேள்வி தானே ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு எனக்கும் வரணும். அது எப்படி நம்ம கடந்து போயிட முடியும்? ஏன் போகுது தொடர்ச்சியாக? என்னங்க, இப்போ தான் எம்எல்ஏ ஆனாங்க, ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, சேர்றாங்க, பதவியெல்லாம் யாருக்கும் அங்கே கொடுக்கப்படலை. ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. நீங்கள் சோஃபா மாடல் இல்லை, கல்லாப்பெட்டி மாடல் இல்லை, காசு கொடுக்கலன்றீங்க, காசையும் கொடுக்கல, பதவியும் கொடுக்கல, உங்கள் மேலே உள்ள ஈர்ப்பில் வந்து கட்டி அணைக்கிறாங்களா? அந்தளவுக்கு கவர்ச்சியான தலைவராக நீங்கள்? இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ விஜயபாஸ்கருக்கு விஜய் மேலே அவ்வளோ ஒரு கவர்ச்சி ஈர்ப்பா? புரட்சி தலைவரே பிறந்து வந்து விட்டார் அளவுக்கு இன்றைக்கி பேச தொடங்க போகிறாரா? என்ன நியாயங்க? எல்லாத்துக்கும் ஒரு பின்புலம் இருக்கும்ல. அந்த பின்புலம் என்னன்னு விஜயபாஸ்கர் சொல்லட்டும், சேர்ந்தவங்க சொல்லட்டும். ஆனால் லீமா ரோஸ் சொல்லுவாங்க, இறுதியாக அவங்க தான் வர போகிறாங்க. இறுதியாக அதிமுகவிலிருந்து வந்து தாவேகாவில் லீமா ரோஸ் சேரும் பொழுது அதற்கு வந்து ஒரு வெள்ளை ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, படம் முடிந்தது, இன்ட்ரோடு படம் முடிந்தது, இனி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. ஒரு வேளை எடப்பாடியவே கூட்டிகிட்டு வர்றாங்களா லீமா ரோஸுங்கிறதும் தெரியாது. இறுதியாக ஒரு கேள்வி சார். இதில் வந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் கிட்ட ஜெயிச்சவங்க, அதிமுகவில் ஜெயிச்சவங்க ஜாயின் பண்ணதை பார்க்குறோம். 6க்கு மேற்பட்டவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்கன்றதும் பார்க்குறோம். இவங்க ஜெயிச்ச தொகுதிகள்லாம் மார்ஜினில் பல தொகுதிகளில் வந்து தாவேகா வேட்பாளர்கள் தோற்றுருக்குறாங்க. ஒரு சில தொகுதிகளில் கரூர் உட்பட ஒரு சில தொகுதியில் தோற்றுருக்குறாங்க. அடுத்த முறை சீட் கொடுக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இல்லை, அது முக்கியமானது. இப்போ தோற்றவங்க வந்து சீட்டு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தானே முன்னாடி அவங்க நிற்பாங்கல்ல, அது சிக்கல் இருக்குது. அவங்க சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி கூட இப்போ விசில் சின்னத்தில் நாங்கள் நிற்போம்னு சொல்லி போகலாம். அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுன்னு தெரியாது. ஏன்னா இது வந்து கட்சித்தாவல் சட்டம் வரல, ஏன்னா பதவியை ராஜினாமா பண்ண போகிறாங்க. ஆனால் ஆளுநரிடம் இது குதிரை பேரம் என்று திமுக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் குதிரை பேரமாக கன்சிடர் பண்ணணும். ஆனால் குதிரை பேரத்துக்கான என்ன எவிடன்ஸுங்கிற கேள்வியை ஆளுநர் கேட்பார். இப்போ இந்த சிக்கல் இருக்கிறது. ஒரு வேலை சின்னத்தில் கட்சியிலிருந்து மாறும்போது தான் அந்த அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க கட்சியிலே இன்றைக்கி அடிப்படை உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க. அப்போ நான் அவங்கள மீண்டும் வந்து இப்போ நீங்கள் என்ன ஆகிடும், அவங்க எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்தீங்கன்னாவே குதிரை பேரம் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் விஜயபாஸ்கருக்கு விராலிமலை தொகுதியிலேயே விசில் சின்னத்தில் நின்றார்னா குதிரை பேரம் கன்ஃபார்ம்னு ஆளுநர் எடுத்துக்கணும். அதான் ஒரு நியாயமான ஆளுநர். அது கொடுக்காமல் இருந்தாங்கன்னா என்ன காரணங்கிறது அடுத்த விஷயம். இப்படிலாம் இருக்குது. இப்போ அவர்களுக்கு தேவையான எண்ணிக்கையை இது மூலமாக பெற விரும்புகிறாங்களா? இந்த கேள்வியும் முக்கியமாக கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி இடதுசாரிகள் முரண்படுறாங்க. நேற்று நடந்த கூட்டத்தில் இடதுசாரிகள் கலந்துக்கல, அது ஒன்று சிக்கல் இருக்கிறது. காங்கிரஸை தவிர மற்றவர்களை நம்பிக்கையற்றவர்களாக தாவேகா கருதுதான் முக்கியம். ஏன்னா விசிகாவும் முஸ்லீம் லீக்கும் இவ்வளோ தூரம் நாங்கள் நம்பிக்கையானவர்களான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி காதர் மொய்தீன் ஐயாக்கெலாம் அதான் ஒரு என்ன இல்லைங்க, நான் நம்பிக்கையாக தான் இருக்கேன், விஜய் அவர்கள் மேல் ஈர்ப்பு இருக்குது, பெண்களெல்லாம் இருக்கிறாங்க, இது ஒரு 6வது கடமை விஜய்க்கு அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டாரு. அப்போ அப்படியும்
தாவேக்காவிற்கு இவர்கள் மேல் கொஞ்சம் நம்பிக்கை வராமல் தான் இருக்கும். ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி. அதனால் ஆனால் காங்கிரஸ் மேலே அப்படிலாம் சந்தேகப்பட வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் தான் வந்துட்டாங்களே, முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு 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 6லேருந்து ஒரு 10 இடமாவது வெற்றி பெறணும் விசில் சின்னத்தில் இடைத்தேர்தல் என்று விஜய் நினைக்கலாம். அப்போ அதற்கான ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த இடைத்தேர்தல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துலையாவது இடைத்தேர்தல் நடத்தணும். அதில் ஒரு 10 இடங்களில் விசில் சின்னம் ஜெயித்து விட்டால் யாரை நம்பி இல்லைல்ல, நம்மளே பார்த்துக்கலாம். காங்கிரஸ் போதும், இந்த கூட்டணி வந்தவர்கள் இருந்தால் இருக்கட்டும், இல்லை என்றால் போகட்டும், அந்த மனநிலைக்கு விஜய் வரலாம். இதெல்லாம் இந்த கணக்கு இந்த பக்கம். இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கர் போடுற கணக்கே விஜய் போட்டிருக்க மாட்டார். என்ன விஜயபாஸ்கர் விஜய்னு பேர் வச்சுருக்காரு, அதனாலே கூப்பிட்டுருக்காரு. அவர் விஜய்னு வச்சுருக்காரு, அப்போ என்னோட எல்லாரோட பெரிய ரசிகர் அப்படின்னு இவர் சொல்ல முடியுமா? இவர் சொல்லலாமா விஜயபாஸ்கர்? எங்கள் அப்பா அந்த காலத்திலே விஜயபாஸ்கர்னு பேர் வச்சுருக்காங்க, அப்போ எனக்கு வந்து பாருங்கள் இதுதான் காரணம், இதெல்லாம் பூர்வ ஜென்ம தொடர்பு பேசலாம். என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஒரு கணக்கில் தான் இணைஞ்சிருக்காங்க. யாரும் சும்மா ஒரு ஈர்ப்பில் கவர்ச்சியில் இணையலை. அதுதான் வர்ற காலத்தில் அதற்கான விடைகள் நமக்கு ஒன்று ஒன்று தெரிஞ்சிடும். இது நம்ம அனுமானத்தில் பேசினாலும் இந்த சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஓகே சார், இதுக்கப்புறம் யாருக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்க, இல்லை கொடுப்பாங்களா, என்ன யார் இணைய போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.